வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு என்ன லெசன் பார்க்க போறோம் அப்படின்னா, எலிமெண்டரில எப்படி ஹெட்டர் அண்ட் ஃபுட்டர் எடிட் பண்ணலாம், அதை எப்படி ஆட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பேசிக்கான ஒரு விஷயம். அது ரொம்ப ஈஸியான மெத்தட் தான், சரிங்களா? ஸோ இது பண்றதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, நீங்க பேஜஸ் அப்படிங்கிறது கிரியேட் பண்ணியிருக்கணும். பேஜஸ் நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம் இல்லையா? பிரைவசி பாலிசி, டிஸ்க்ளைமர், கான்டாக்டர்ஸ், அபவுட்டர்ஸ், அது எல்லாமே நீங்க கிரியேட் பண்ணி இருக்கணும், சரியா? ஸோ அப்போதான் பார்த்தீங்கன்னா ஃபுட்டர் அண்ட் ஹெட்டர் பண்ண முடியும். தென் அது பார்த்தீங்கன்னா பேஜஸ்ல போயிட்டு இந்த ஃபுல்லா கிரியேட் பண்ணுங்க. அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா அதை எப்படி ஆட் பண்ணணும் அப்படிங்கிறது அதுக்கு தனி வீடியோ இருக்கு, அதை பார்த்துருங்க, சரியா? ஸோ நமக்கு இப்போ ஹெடர் அண்ட் ஃபுட்டர் ஆட் பண்ணணும், கரெக்டா? ஸோ ஃபர்ஸ்ட் அப்பீரியன்ஸ்ல வரணும். அப்பீரியன்ஸ்ல கஸ்டமைஸ் இருக்கு, விட்ஜெட்ஸ் இருக்கு, மெனுஸ் இருக்கு, ஹெடர் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம மெனு கிரியேட் பண்ணிடலாம். ஸோ மெனு பார்த்தீங்கன்னா நீங்க பேஜஸ் கிரியேட் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்கா இதுலயே வந்துடும், ஓகேங்களா? ஸோ இது பார்த்தீங்கன்னா பேஜஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ பேஜஸ்ல நம்ம இது எல்லாமே கிரியேட் பண்ணுவோம். அதை போட்டர்ஸ், கான்டாக்டர்ஸ், அது எல்லாமே கிரியேட் பண்ணுவோம். கிரியேட் பண்ணதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா இதுலயே வந்துடும், ஓகேவா? ஸோ நம்ம என்னென்ன ஆட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மெனுவில் ஹோம் பேஜ் அப்படிங்கிறது ஆட் பண்ணும். இது ஹோம், ஓகேவா? தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹோம் பேஜ் ஆட்டோமேட்டிக்காக டேரெக்டாக ஹோம் பேஜ்க்கே போயிடும். ஸோ தென் அதுக்கப்புறம் பிளாக் அப்படிங்கிறது. ஸோ இது எல்லாமே எப்படி ஆட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப சிம்பிள். இப்போ நான் ஆல்ரெடி ஆட் பண்ணியிருக்கேன் இல்லையா? இது எல்லாமே ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த இதுதான் பிளாக் போஸ்ட் அப்படின்னு கேமிங் பிசி அப்படிங்கிறது ஒரு கேட்டகரி. இப்போ நான் ஆட் டு மெனு அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இங்கே இல்லை, இப்போ ஆட் ஆடும் பாருங்க. ஆட் ஆயிடுச்சா? ஸோ இன்னொன்று கேமிங் கீபோர்டு. இப்போ என்னென்ன வேணுமோ அது எல்லாமே எனக்கு ஆட் ஆகிட்டே வரும், ஓகேவா? அது இல்லாமல் அலைன் பண்ணிக்கலாம். இது எனக்கு மேலே வரணும் அப்படிங்கிறது அலைன் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே அலைன் பண்ணியாச்சு, ஓகே? ஸோ நமக்கு தகுந்த மாதிரி அலைன் பண்ணி, இது மேலே வேணும்னா மேலே, கீழே வேணும்னா கீழே, தென் அதுக்கப்புறம் ட்ராப் டவுனில் வேணும்னா ட்ராப் டவுன். இப்போ பார்த்தீங்கன்னா இன்ஃபோ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு தனி பேஜஸ். அதுக்கு கீழே எனக்கு பிரைவசி பாலிசி, டேர்ம்ஸ் ஆஃப் யூஸ், ரீஃபண்ட் பாலிசி இது எல்லாம் வரணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். இந்த மாதிரி ட்ராப் டவுன் மெனு நீங்கள் கிரியேட் பண்ணணும், ஓகேவா? ட்ராப் டவுன் பார்த்தீங்கன்னா அது கீழே பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள், ட்ராக் அண்ட் ட்ராப் தான். இது ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பிரைவசி பாலிசி கீழே எனக்கு டேர்ம்ஸ் ஆஃப் யூஸ் வரணும் அப்படின்னா சிம்பிள். அதே மாதிரி இப்போ மூவ் பண்ணுறேங்க, இது கீழே இது வந்துடும், ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மெனுவே நான் காட்டுறேன். ஸோ இதுதான் வெப்சைட்டோடைய மெனு இல்லையா? இப்போ பார்த்தீங்கன்னா ஹோம் பிளாக், அபவுட்டர்ஸ், கான்டாக்டர்ஸ், இன்ஃபோ பிளாக் இருக்கு. இன்ஃபோ பிளாக்கு கீழே இந்த மாதிரி இருக்கு, கரெக்டா? இப்போ பாருங்க, சேஞ்சஸ் நான் பண்ணியிருக்கேன். அதாவது இன்ஃபோ பிளாக் கீழே பிரைவசி பாலிசி இருக்கு, பிரைவசி பாலிசி கீழே டேர்ம்ஸ் ஆஃப் யூஸ் இருக்கு, கரெக்டா? இப்போ பார்த்தீங்கன்னா இதுல அந்த மாதிரி இல்லை. ஸோ நான் ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா சேவ் பண்றேன், சேவ் மெனு கொடுக்குறேன். ஸோ சேவ் ஆயிடுச்சு. இப்போ வெப்சைட்ல காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இப்போ வெப்சைட்ல பார்த்தீங்கன்னா பிரைவசி பாலிசி இருக்கு, டேர்ம்ஸ் ஆஃப் யூஸ் இருக்கு. ஒரு நிமிஷம் ரீஃப்ரெஷ் பண்ணிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆட் ஆகிடுச்சு பாருங்க. அபவுட்டர்ஸ், கேமிங் பிசி, தென் அதுக்கப்புறம் கீபோர்டு, தென் அதுக்கப்புறம் இன்ஃபோக்கு கீழே பிரைவசி பாலிசி, ரீஃபண்ட் பாலிசி, அந்த மாதிரி எல்லாமே இருக்குது. ஸோ நமக்கு என்ன மாதிரி வேணுமோ அந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் இதில். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா இது கீழே எனக்கு வேணாம். ஸோ நான் நார்மலாகவே இருக்கணும், இன்ஃபோக்கு கீழே எல்லாமே வரட்டும் அப்படிங்கிறது மஸ்ட்டாக நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களும் இன்ஃபோக்கு கீழே தான் இந்த மாதிரி தனியாக வரணும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா மெனுவில் எல்லாமே கிரியேட் பண்ணிடாதீங்க, ஓகேவா? ஸோ மெனுவில் பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ஹோம், பிளாக், கான்டாக்டர்ஸ், அபவுட்டர்ஸ் போதும், சிம்பிள். முடிஞ்ச அளவுக்கு ஒரே ஒரு கேட்டகரி கேமிங் பிசியோ இல்லை கேமிங் கீபோர்டோ ஏதோ ஒன்று இருக்கிறது நல்லது. ஸோ உங்களுடைய நீட்ஸ்க்கு தகுந்த மாதிரி கேட்டகரிஸ் அப்படிங்கிறது மாறும் இல்லையா? ஸோ தென் இன்ஃபோ அப்படிங்கிறது தனியாக பேஜ் கிரியேட் பண்ணி இன்ஃபோக்கு கீழே இந்த மாதிரி வரணும், சரியா? ஸோ ஃபுல்லாக அதனால பார்த்தீங்கன்னா பிரைவசி பாலிசி, டிஸ்க்ளைமர் எல்லாமே இதுலேயே ஒரே மெனுவில் போட்டுறாதீங்க, ஓகேவா? ஸோ இப்போ மெனு அப்படிங்கிறது கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ எனக்கு வேண்டாம் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். இப்போ இந்த இந்த கீபோர்டு எனக்கு கீபோர்டு வேண்டாம் அப்படின்னா கீழே ட்ராப் டவுன் கொடுத்து ரிமூவ். பிசி எனக்கு வேண்டாம் அப்படின்னா ஆரோ கிளிக் பண்ணி ரிமூவ், சிம்பிள், சேவ், அவ்வளோதான். எல்லா சேஞ்சஸ்க்கு அப்புறமும் சேவ் அப்படிங்கிறது பண்ணுங்க, சரியா? ஸோ தென் போஸ்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இருக்கு. ஸோ போஸ்ட் அப்படிங்கிறது நிறைய இருக்கு. ஸோ போஸ்ட் நம்ம கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா என்னென்ன போஸ்ட் இருக்கு அப்படிங்கிறது வரும் ஒன் பை ஒன்னா. ஸோ இப்போ இந்த போஸ்ட் கூட பார்த்தீங்கன்னா அதாவது கண்டென்ட், ஓகேங்களா? ஸோ கண்டென்ட் நம்ம கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் ஒன் பை ஒன்னா இதுலேயே ஆட் ஆகும். நமக்கு வேணும் அப்படின்னா ஹோம் பேஜ்லேயே நம்ம ஆட் பண்ணிக்கலாம், ஓகேவா? ஸோ ஹோம் பேஜில் வேணும் அப்படின்னா ஏதாவது நல்ல ஒரு ரேங்க் ஆயிருக்கு, நல்ல விசிட்டர்ஸ் வந்திருக்குங்க அப்படின்னா அதுலேயே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கண்டென்ட் மட்டும் நம்ம ஆட் பண்ணலாம் ஃபியூச்சரில், ஓகேவா? ஸோ எனக்கு எந்த ஒரு கண்டென்ட்டும் ஆட் பண்ண தேவையில்லை. ஸோ அதனால் எதுவுமே ஆட் பண்ணல. இன்கேஸ் ஆட் பண்ணோம்னா சேம் அதே மாதிரி ஆட் டு மெனு. ஸோ இது டபிள்யூபி டேபிள் பில்டர் தேவையில்லை, லேண்டிங் பேஜ் தேவையில்லை, கஸ்டம் லிங்க் தேவையில்லை. கேட்டகரிஸ் அப்படிங்கிறது மஸ்ட். ஸோ கேட்டகரிஸ் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா கேட்டகரிஸ் நம்ம பேஜஸ்லையும் சேம் அதே மாதிரி கிரியேட் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக கேட்டகரிஸ்லேயும் வந்துடும். கேட்டகரிஸ்லையும் தனி பேஜஸ் இருக்குது, அது நான் போக தேவையில்லை, கன்ஃபியூஸ் ஆகிடும். ஸோ டேபிள்
டேக்ஸ் இருக்கு. ஸோ டேபிள் டேக்ஸும் நமக்கு தேவைப்படாது. ஸோ மெனுவில் வந்து பார்த்தீங்கன்னா மஸ்ட் இந்த இருக்கு இல்லையா, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கங்க. அப்படின்னா அப்படியே நீங்கள் வீடியோ பார்த்து நீங்கள் தாராளமாக போடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பேஜஸில் போயிட்டு ஹோமு, பிளாகு, கான்டாக்டர்ஸ் இது எல்லாமே டிக் பண்ணி ஆட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ டேம் டிக் பண்ணி எல்லாமே செலக்ட் ஆல் கொடுத்து நீங்கள் டிக் பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம கஸ்டமைஸ் எதுக்கு கீழே எது வரணுமோ அது மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ ரொம்ப சிம்பிள். ஸோ இது ஒன்று. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து இன்னும் கஸ்டமைஸ் பண்ணுறதுக்கு ஒன்று இருக்கு. ஸோ அப்பீரியன்ஸில் போயிட்டு கஸ்டமைஸ் அப்படிங்கிறது ஒன்று பண்ணோம். ஸோ கஸ்டமைஸில் தான் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். கஸ்டமைஸில் ஃபாண்ட் சேஞ்ச் பண்ணலாம். கஸ்டமைஸில் வந்து பார்த்தீங்கன்னா கலர் சேஞ்ச் பண்ணலாம், லிங்க் கலர் சேஞ்ச் பண்ணலாம், லிங்க் ஆட் பண்ணலாம். இந்த மாதிரி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல நம்ம வந்து பண்ணியாகணும். அப்பீரியன்ஸில் வந்துட்டு தினதுக்கப்புறம் கஸ்டமைஸ். சரியா? ஸோ கஸ்டமைஸில் ஒன் பை ஒன்னாக நம்ம பார்ப்போம். ஸோ கஸ்டமைஸில் வந்து பார்த்தீங்கன்னா இது எலிமெண்டர் அப்படிங்கிற பேஜில் ஓப்பன் ஆகும். சரியா? ஸோ கஸ்டமைஸ் அப்படிங்கிறது இருக்குது, எலிமெண்டர் பேஜ் அப்படிங்கிறது தனியாக இருக்குது. சரியா? ஸோ நம்ம கஸ்டமைஸ் அப்படிங்கிற பேஜில் நம்ம வந்திருக்கோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நான் சொல்லிடுறேன், சைட் ஐடென்டிட்டி அப்படிங்கிறது வந்து கிளிக் பண்ணுறேன். ஓகே? ஸோ சைட் ஐடென்டிட்டியில் உங்களுடைய நேம், தென் அதுக்கப்புறம் டேக் லைன். ஸோ டேக் லைன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய பேர் வந்து நீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீட்க்கு தகுந்த மாதிரி டொமைன் நேம் இருக்காது ஒரு சில பேருக்கு. ஓகேவா? ஸோ அதனால டேக் லைன் அப்படிங்கிறது மஸ்ட். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சைட் சைட் டைட்டில் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு இப்போ இன்சோர்ஸ் ஸ்மார்ட் நான் என்னோட வெப்சைட் இருக்கு இல்லையா, ஸோ இது செல்லிங் பர்பஸ்க்காக வச்சிருக்கேன். ஸோ இது இன்சோர்ஸ் ஸ்மார்ட் அப்படிங்கிறது என்னோட இன்னொரு பிராண்ட், இன்னொரு வெப்சைட். சரியா? ஸோ நான் காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இன்சோர்ஸ் ஸ்மார்ட்டை நான் ஜஸ்ட் நான் கிளிக் பண்ணல, சும்மா வைக்கிறேன், அந்த க்ரசர் அப்படியே வைக்கிறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்சோர்ஸ் ஸ்மார்ட் டேஷ் அதுக்கப்புறம் இன்சோர்ஸ் ஸ்மார்ட் .com அப்படிங்கிறது நான் வந்து சொல்லியிருக்கேன் இல்லையா. ஸோ இன்சோர்ஸ் கேமிங் அப்படிங்கிறது இந்த இடத்துல வரும் உங்களோட வெப்சைட். இது ஒன்று. ஓகேவா? தென் டேக்லைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தெரியுதா டேக்லைன். ஸோ டேக்லைன் அப்படிங்கிறது எதுக்கு அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சரவணா ஸ்டோரு, இப்போ சரவணா செல்வரத்தினம் எடுத்துங்க. சரவணா செல்வரத்தினமுக்கு கீழே உண்மை, உழைப்பு, உயர்வு இருக்கும். கரெக்டா? அதுதான் டேக்லைன். ஸோ அந்த மாதிரி டேக்லைன் அது போடணும்னு அவசியம் கிடையாது. ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன். ஸோ உங்களுடைய வெப்சைட்ல நீங்க என்ன பண்ண போறீங்க, எதை பத்தி நீங்க சொல்ல போறீங்க அப்படிங்கிறது ஜஸ்ட் ஒரு டேக்லைன். இது மஸ்ட். சரியா? ஸோ இந்த டேக்லைன் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கணும். தென் டேக்லைனுடைய இமேஜ் ஒன்று இருக்கு. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா செலக்ட் சைட் ஐகான் இருக்கா, ஸோ அந்த ஐகான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லோகோ அப்படிங்கிறது இருக்கணும். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லோகோ தெரியுதா, சின்னதாக தெரியுது பாருங்க, தெரியுதா? இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இப்போ யூடியூப் எடுத்துங்க, யூடியூபுடைய லோகோ தெரியுதா? தென் அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராமுடைய லோகோ தெரியுதா? லோகோ தென் அதுக்கப்புறம் அவங்களுடைய நேம். ஸோ நம்மளுடைய ஐகான் அப்படிங்கிறது கண்டிப்பாக தேவை. ஸோ இந்த இடத்துல லோகோ வேணும் அப்படின்னா கண்டிப்பாக மஸ்ட் அது போட்டு தான் ஆகணும். இந்த இடத்துல லோகோ வேணும் அப்படின்னா இந்த இடத்துல செலக்ட் சைட் ஐகான் இருக்குல்ல, அதோட சைஸ் வந்து 512 by 512. நீங்க கேன்வால தான் கிரியேட் பண்ணணும், கேன்வா இல்ல போட்டோஷாப் இதுலயோ. ஓகேவா? ஸோ சைஸ் வந்து 512 by 512. ஸோ அந்த இமேஜ் எடுத்து டேரக்டா நீங்க இதுலயே வந்து செலக்ட் ஃபைல் கொடுத்து நீங்க அப்லோட் பண்ணிக்கலாம். ஓகே? ரொம்ப சிம்பிள். ஸோ அது மஸ்ட், அது கம்ப்ளீட் பண்ணுங்க. தென் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கலர்ஸ். ஸோ கலர்ஸ் பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ்க்கு நமக்கு நிறைய கலர் இருக்கு. ஸோ ஹெட்டருக்குன்னு மெயின் கலர் இருக்கு, தீம்க்குன்னு நிறைய கலர் இருக்கு, ஃபாண்ட்டுக்குன்னு நிறைய கலர் இருக்கு. ஸோ ஒன் பை ஒன்னா பார்ப்போம். இது ஹெட்டருடைய கலர். ஸோ ஹெட்டருடைய கலர் பிளாக் கலர் இருக்கா, ஸோ அது வந்து கிளிக் பண்றப்போ அதோட பேக்ரவுண்டா இருக்கட்டும் இல்லை டெக்ஸ்ட் கலரா இருக்கட்டும் அதில் நீங்க கஸ்டமைஸ் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு கலர் உங்களுக்கு பிராண்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கலர் நீங்க சூஸ் பண்ணுங்க. சரியா? ஸோ பிளாக்கோ இல்லை ரெட்டோ ஒயிட்டோ, ஒரு சில பேருக்கு எல்லோ பிடிக்கும், ஒரு சில பேருக்கு ஆரஞ்சு பிடிக்கும். ஸோ அது உங்களுடைய தகுந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கலர் அப்படிங்கிறது நீங்க செலக்ட் பண்ணலாம். சரியா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மெனூஸ். ஸோ நம்ம ஆல்ரெடி மெனூஸ் நம்ம சாரி, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மெனூஸ். ஸோ மெனூஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ் அப்படிங்கிறது இதுலேயும் பண்ணலாம் நம்ம. ஸோ இப்போ வந்து நான் கிளிக் பண்ணுறேன், அதாவது ஹோமில் வந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்டு ஹோம் பேஜ் சேம் அதே மாதிரி தான், ஹோம் பேஜ், பிளாகு, கான்டாக்ட் சப்போர்ட்டர்ஸ் எல்லாமே இருக்கு. ஸோ சேம் அதே மாதிரி நம்ம இங்கேயும் கஸ்டமைஸ் பண்ணலாம். சரியா? ஸோ இங்கேயும் ஆட் பண்ணுறதாலும் ஆட் பண்ணிக்கலாம், அது ஒரு ஆப்ஷன். ஸோ ஆட் ஐட்டம்ங்கிறது இங்கேயும் நம்ம வந்து ஆட் அப்படி ஐட்டம்ங்கிறது கொடுக்கலாம். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு சேம் அதே மாதிரி கீபோர்டு அப்படிங்கிறத செலக்ட் கொடுக்குறேன், வந்துச்சு பாருங்க, சிம்பிள். ஸோ சேம் அதே மாதிரி தான், எந்த ஒரு சேஞ்சஸும் கிடையாது. மெயின் மெனு இதுதான் மெயின் மெனு. ஓகே? ஸோ எனக்கு வேணாம்னா இன்டு, சிம்பிள், முடிஞ்சு போச்சு. ஓகேவா? ஸோ இந்த மெனூஸ் நம்ம இங்கேயும் வந்து சேஞ்ச் பண்ணலாம். அதுக்கு தகுந்த மாதிரி இங்கேயும் வந்து லைவாகவே இது சேஞ்சஸ் அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். ஓகே? ஸோ மெனு அப்படிங்கிறது நம்ம பார்த்தாச்சு. ஸோ மெனுவில் நம்ம வந்து ஃபுட்டர் இருக்கு, மொபைல் ஆப்ஷன் இருக்கு. ஸோ மொபைல் ஆப்ஷனும் நம்ம ஒன் பை ஒன் நம்ம பார்ப்போம். மொபைலுக்குன்னு தனி கஸ்டமைஸ் இருக்கு, மொபைல் யூசர் ஃப்ரெண்ட்லி இருக்கு, அதை நான் காட்டுறேன் உங்களுக்கு. சேம் அதே மாதிரி மெனு இங்கே கிரியேட் பண்ணியாச்சு. தென் அதுக்கப்புறம் ஹோம் பேஜ் செட்டிங், சாரி விட்ஜஸ் விட்ஜஸ். ஓகேங்களா? விட்ஜஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்டருடைய ஒன். ஸோ ஃபுட்டர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே இருக்கா ஃபுட்டர். ஸோ இந்த ஃபுட்டர் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதே மாதிரி தான், பேஜ் என்னென்ன வந்து ஆட் பண்ணமோ சேம் அதே மாதிரி இங்கேயும் வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. அப்படி வரல அப்படின்னா இங்கே ஒரு சின்னதாக ஒரு ஐக்கான் இருக்கா, பென்சில் ஐக்கான், அதை கிளிக் பண்ணுங்க. ஸோ கிளிக் பண்ணோன்னே இந்த மாதிரி ஓப்பன் ஆகும்.
ஓப்பன் பண்ணோம் நீங்கள் ஆட் ஆன்ங்கிறது நார்மலாக நம்ம ஆட் பண்ணி கொடுத்துடலாம். அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸும் ஆட் பண்ணலாம், இமேஜஸும் ஆட் பண்ணலாம். அதாவது ஃபுட்டருக்கு கீழே இப்போ வீடியோஸும் ஆட் பண்ணலாம். அது மாதிரி ஃபைல்ஸ் இருக்குது, கேலரிஸ் இருக்குது, இல்லை ஆடியோ இருக்குது. உங்களுடைய நீட்ஸ்க்கு தகுந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நீட் இருக்கும். ஸோ அதில் நீங்கள் வீடியோவும் ஆட் பண்ணலாம். ஸோ யூடியூப் வீடியோஸும் ஆட் பண்ணலாம். ஃபுட்டரில் பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு தேவைப்படாது. ஸோ ஃபுட்டரில் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்ஷன்ஸ்க்கு தேவையான கிரைட்டீரியா ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹோம். அதுக்கப்புறம் அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கும் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அதுவும் ஆட் பண்ணுங்கள். அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கில் உங்களுடைய வெப்சைட் பண்ணுறீங்க அப்படின்னா அஃபிலியேட் டிஸ்க்ளோசர் அண்ட் அஃபிலியேட் அக்ரிமெண்ட் மஸ்ட். அதுக்கப்புறம் லிங்க் பாலிசி, ரீஃபண்ட் பாலிசி, டேர்ம்ஸ் ஆஃப் யூஸ், ப்ரைவசி பாலிசி, அபவுட் அஸ், கான்டாக்ட் அஸ், இவ்வளோ இருந்தால் போதும். சிம்பிள். மற்றபடி கேட்டகரிஸ் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. மெயினாக கான்டாக்ட் இது 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 தினதுக்கு இது அவ்வளோ சிம்பிள். ஒரு 8 பேஜஸ் அப்படிங்கிறது மஸ்ட்டு. சரியா? ஸோ இது பேஜஸ் நம்ம கிரியேட் பண்ணாதான் வரும். ஸோ கிரியேட் பண்ணிட்டு ஆட்டோமேட்டிக்காக இதுலேயே வந்துடும். அப்படி வரல அப்படின்னா இந்த ஐக்கான் கிளிக் பண்ணுங்க, சிம்பிளாக வந்துடும். ஓகே. ஸோ தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் ஐக்கான்ஸ். ஸோ சோஷியல் ஐக்கான் வேணும் அப்படின்னா நீங்கள் அதுவும் தனியாக ஆட் பண்ணலாம். அதுவும் நான் காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ சோஷியல் ஐக்கான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம், லிங்க்டின், யூடியூப் இருக்குது. கரெக்டாக? ஸோ இப்போ வந்து நமக்கு ஃபேஸ்புக் தேவை. ஸோ இங்கே வந்து ப்ளஸ் பட்டன் நான் கிளிக் பண்ணுறேன். ஃபேஸ்புக் அப்படிங்கிறது நான் சர்ச் பண்ணுறேன். சரியா? கிளிக் பண்ணுறேன். ஆட்டோமேட்டிக்காக வந்துச்சு. சிம்பிள். ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதே மாதிரி பின்ட்ரெஸ்ட் எனக்கு வேணும். ஸோ பின்ட்ரெஸ்ட்டும் நான் ஆட் பண்ணுறேன். ஸோ ஒன் பை ஒன்னாக வந்துட்டு இருக்கு பாருங்க. இப்போ வந்துடும் உங்களுக்கு. சேவ் கொடுத்துன்னு பப்ளிஷ் கொடுத்துன்னு வந்துடும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் புக் மார்க் அப்படிங்கிறது கண்டிப்பாக தேவை. ஸோ சோஷியல் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா லிங்க்ஸ் அப்படிங்கிறது எனேபிள் பண்ணுங்க. ஸோ லிங்க் எங்கே எப்படி ஆட் பண்ணும்? இன்ஸ்டாகிராமில் நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோன்னே லிங்க் அப்படிங்கிறது இங்கே இருக்குது. கரெக்டாக? ஸோ லிங்க் கொடுத்தோன்னே இந்த மாதிரி வந்துடும். இந்த மாதிரி நீங்கள் இன்ட்டு கொடுத்துருங்க. லிங்க்டினுடைய லிங்க், தெரியும் யூடியூபுடைய லிங்க், தெரியும் ஃபேஸ்புக் பேஜுடைய லிங்க். உங்களுடைய ப்ரொஃபைல் லிங்க் கிடையாது. ஃபேஸ்புக் அதுக்குன்னு தனி பேஜ் கிரியேட் பண்ணுங்க. அதாவது இன்சோர்ஸ் கேமிங் அப்படிங்கிறது ஒரு பிராண்டு இல்லையா? ஸோ இன்சோர்ஸ் கேமிங்க்குன்னு தனியாக வந்து பேஜ் நான் கிரியேட் பண்ணுவேன். சேம் அதே மாதிரி இன்ஸ்டாகிராமுக்கும் நான் பேஜ் நான் கிரியேட் பண்ணுவேன். சரியா? பின்ட்ரெஸ்ட்டுக்கும் நான் பேஜ் கிரியேட் பண்ணுவேன். ஓகே. ஸோ இந்த மாதிரி சோஷியல் புக் மார்க்கிங், சோஷியல் ஐகான், சோஷியல் லிங்க்ஸ் அப்படிங்கிறது மஸ்ட்டு. ஸோ அதுவும் நீங்கள் ஆட் பண்ணிட்டேன். சரியா? ஸோ இது 2 முடிஞ்சிச்சு. ஸோ ஃபுட்டர் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஃபுட்டர் 1, ஃபுட்டர் 2 அப்படிங்கிறது நம்ம பார்த்தாச்சு இல்லையா? 1 செகண்ட். ஓகே. ஸோ விட்ஜெஸ் நம்ம பார்த்தாச்சு. ஸோ விட்ஜெஸில் தான் நம்ம வந்து ஃபுட்டர் அப்படிங்கிறது சேஞ்ச் பண்ணோம். அது இல்லாமல் நிறைய இருக்குது, நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ அதுக்கப்புறம் ஹோம் பேஜ் செட்டிங். ஸோ ஹோம் பேஜ் செட்டிங் அப்படிங்கிறது மஸ்ட். சரியா? ஸோ ஹோம் பேஜ் செட்டிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உள்ள கிளிக் பண்ணோன்னா இந்த மாதிரி ஆப்ஷன் கேட்கும். யுவர் ஹோம் பேஜ் டிஸ்பிளேஸ், அதாவது உங்கள் டிஸ்பிளே வந்து லேட்டஸ்ட் போஸ்ட்டில் மட்டும் காட்டணுமா, இல்லை நம்ம என்ன டிசைன் பண்ணோமோ அது எப்படி காட்டணுமா அப்படின்னு கேட்குறேன். இந்த டிசைன் நான் காட்டுறேன் நெக்ஸ்ட் வீடியோ. அதுதான் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது கஸ்டமைஸ் நான் காட்டுறேன். ஹோம் பேஜ் செட்டிங்ஸ். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக் பேஜ். இது வந்து ஸ்டாட்டிக் பேஜ். நான் என்ன கிரியேட் பண்ணணும் அதான் எனக்கு காட்டணும் அப்படிங்கிறது ஸ்டாட்டிக் பேஜ். இல்லைனா யுவர் லேட்டஸ்ட் போஸ்ட் நம்ம கண்டென்ட் போட 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 வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹோம் பேஜில் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். அந்த மாதிரி போகிறதுனால எந்த ஒரு யூஸும் கிடையாது. அது வேஸ்ட், அது விட்டுருங்க. ஓகே. ஸோ எப்பவுமே ஸ்டாட்டிக் பேஜ் அப்படிங்கிறது மஸ்ட். ஸோ தென் அதுக்கப்புறம் ஹோம் பேஜ் இருக்கா கீழே? ஸோ ஹோம் பேஜில் ஹோம் அப்படிங்கிறது செலக்ட் பண்ணி இருக்கணும். ஓகேவா? தென் அதுக்கப்புறம் போஸ்ட் பேஜ் இருக்கா? அதில் பிளாக் அப்படிங்கிறது செலக்ட் பண்ணியிருக்கணும். பிளாக் பேஜ் அப்படிங்கிறது தனியாக கிரியேட் பண்ணுங்க. சரியா? ஸோ தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது 2 இருந்தாலே போதும். அதாவது ஹோம் பேஜ் செட்டிங்கில். சரியா? ஹோம் பேஜ் செட்டிங்கில் ஸ்டாட்டிக் பேஜ், ஹோம், பிளாக், இது 3 மஸ்ட். சரியா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் சிஎஸ்எஸ். இது நமக்கு அந்த அளவுக்கு தேவைப்படாது. ஸோ இக்னோர். நெக்ஸ்ட் வந்து டைப்போகிராஃபிக்ஸ். டைப்போகிராஃபிக்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஹெட்டிங்ஸ் ஃபாண்ட்டாக இருக்கட்டும், இல்லை கலர்ஸாக இருக்கட்டும், இல்லை அதுக்கப்புறம் லோகோவுடைய டிசைனாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் மெயின் மெனுவுடைய ஃபாண்ட்டாக இருக்கட்டும், அது எல்லாமே டைப்போகிராஃபிக்ஸில் தான் நம்ம சேஞ்ச் பண்ணோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட்டு டைப்போகிராஃபிக்ஸ் ஜென்ரல். ஸோ ஜென்ரலில் வந்து பார்த்தீங்கன்னா அதில் நார்மலாக அவங்க கொடுக்குற ஃபாண்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் ஆகும். ஸோ அதனால் ஃபாண்ட் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு சேஞ்ச் பண்ணாதீங்க, டிஃபால்ட்டாக வச்சுருங்க. தென் அதுக்கப்புறம் பாடி. ஸோ அதாவது கஸ்டமைஸோடைய பாடி நம்ம வந்து இங்கேயே சேஞ்ச் பண்ணணும். அதாவது ஃபாண்ட்டாக இருக்கட்டும், இல்லை ஃபாண்ட் ஸ்டைலாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கட்டும், அது எல்லாமே நம்ம இங்கேயே சைஸ் பண்ணணும். ஓகேவா? அது இல்லாமல் சைஸ், ஃபாண்ட் எந்த அளவுக்கு சைஸ் வேணும் அப்படிங்கிறது இது எல்லாமே டிஃபால்ட்டாக அப்படியே விட்டுருங்க. அப்படி இல்லை, டிஃபால்ட்டாக இல்லை உங்களுக்கு செட் சூட்டபுளாக இல்லைன்னா நீங்கள் தாராளமாக மாற்றலாம். பட் அவங்க கொடுக்குற ஃபாண்ட் தான் நம்ம வந்து மாற்றுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ அவங்க கொடுக்குற டிஃபால்ட்டு ஃபாண்ட் தான் இருக்கும். அவங்க கொடுக்குற டிஃபால்ட் ஃபாண்ட் அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. ஸோ இதுலேயே ஆல்ரெடி டிஃபால்ட்டாக இருக்குது. ஸோ இதுவே பேசிக்கான ஒரு ஃபாண்ட் தான். ஓகேவா? ஸோ அதுவே போதுமானது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் ஹெட்டிங்ஸ். ஸோ ஹெட்டிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்டிங்ஸ் என்னென்ன மாதிரி ஃபாண்ட் இருக்கணும், ஹெட்டிங்ஸோடைய ஸ்டைல் எப்படி இருக்கணும், ஹெட்டிங்கோடைய கலர், ஹெட்டிங்கோடைய சைஸ், இது எல்லாமே நம்ம வந்து இங்கே சேஞ்ச் பண்ணலாம். ஓகேவா? இன்கேஸ் எல்லாமே நீங்கள் ஃபியூச்சரில் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இந்த ஹெட்டிங்ஸில் தான் வந்து சேஞ்ச் பண்ணணும். ஓகேவா?
ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதில் சேம் ஹெட்டிங்காக இருக்கட்டும். தென் அதுக்கப்புறம் லோகோ. ஸோ ஹெட்டிங் 1, ஹெட்டிங் 2, ஹெட்டிங் 3 அதெல்லாம் இருக்குது. ஸோ தென் அதுக்கப்புறம் லோகோ. இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் அவங்க கொடுக்குற டிஃபால்ட் டெக்ஸ்ட் லோகோ. ஓகேவா? நமக்கு வந்து இமேஜ் லோகோ வேணும். வேர்ட் ஃபார்மேட்டில் வேண்டாம். நமக்கு வந்து இமேஜ் லோகோ வேணும். ஸோ இமேஜ் லோகோ வேணும்னா அது நான் நெக்ஸ்ட் நான் சொல்கிறேன். அதுவும் இருக்குது. ஸோ அதை எப்படி மாற்றணும், இதை எப்படி அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறது நான் சொல்கிறேன். இது வந்து அவங்க கொடுக்குற டிஃபால்ட்டான ஒரு லோகோ. அதாவது அவங்க கொடுக்குற நார்மல் டெக்ஸ்ட் லோகோ. இது வந்து ஆக்ஷன்ஸ்க்கு தேவைப்படாது. ஸோ அதனால் ஆக்ஷன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இமேஜ் ஃபார்மேட்டில் இருக்கணும். ஓகேவா? ஸோ இது வந்து அவங்க கொடுக்குற டிஃபால்ட். ஸோ இதில் எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ணாதீங்க. இது வேஸ்ட். ஸோ மெயின் மெனு. ஸோ மெயின் மெனு எப்படி இருக்கணும், மெயின் மெனுடைய கலர் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது இதில் வந்து கஸ்டமைஸ் நம்ம பண்ணலாம். ஸோ சைஸாக இருக்கட்டும், இல்லை ஃபாண்ட்டாக இருக்கட்டும், கலராக இருக்கட்டும், எது வேணும் நம்ம சேஞ்ச் பண்ணலாம். ஓகே. நெக்ஸ்ட் வந்து மெயின் மெனுடைய ட்ராப் டவுன்ஸ். ட்ராப் டவுன் இருக்கா? இது ட்ராப் டவுனுக்குன்னு தனி ஸ்டைலு, தனி ஃபாண்ட்டு, தனி கலர் அப்படிங்கிறது நம்ம சேஞ்ச் பண்ணலாம். ஸோ எனக்கு அந்த அளவுக்கு வேண்டாம், இது டிஃபால்ட்டாகவே இருக்கட்டும். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் மாற்றிக்கலாம். மொபைல் மெனு. ஸோ மொபைலில் பார்க்குறதுக்கு எப்படி இருக்கணும், மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ் அதுவும் பண்ணலாம், அதுவும் இருக்குது. அது நான் சொல்கிறேன். டைப்போகிராஃபியில் இல்லை. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா தனியாக இருக்குது. மொபைலுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மாற்றலாம். இப்போ எக்ஸாம்பிள் மொபைல் ஃபாண்ட்லேயே நம்ம பார்ப்போம். ஸோ மொபைல் வியூவிலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வருது இல்லையா? ஸோ மொபைல் வியூவில் நமக்கு வந்து ஃபாண்ட் கூட சேஞ்ச் பண்ணலாம், இல்லை கலர் கூட சேஞ்ச் பண்ணலாம். சேம் அதே மாதிரி அதே ஆப்ஷன்ஸ் தான் இங்கே, மற்றபடி எதுவும் கிடையாது. தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிரெட் கிராம்ஸ். ஸோ பிரெட் கிராம்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்சஸ் சேம் அதே மாதிரி பிரெட் கிராம்ஸ் அப்படிங்கிறது தேவைப்படாது, அது விட்டுருங்க, இக்னோர் பண்ணிட்டுங்க. நெக்ஸ்ட் பிளாக் என்ட்ரி டைட்டில் சேம் அதே மாதிரி கலரு ஃபாண்ட்டு அதே தான், மற்றபடி எதுவும் இல்லை. ஸோ பிளாக் போஸ்ட் டைட்டில் அது அப்படின்னா டிஃபால்ட்டாக அப்படியே விட்டுருங்க. சைட் பார் விட்ஜெட்ஸ். ஸோ சைடு பார் அப்படிங்கிறது நான் காட்டுறேன் உங்களுக்கு. அதை நான் பண்ணுறப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ ஃபுட்டர் ஹெட்டிங்ஸ் எல்லாமே இதே தான். மெனு ஃபுட்டர் மெனு அது எல்லாமே டிஃபால்ட், அவ்வளோதான். மற்றபடி எதுவும் பெருசாலாம் இதில் சேஞ்சஸ் எதுவும் அப்படிங்கிறது பண்ண தேவையில்லை டைப்போகிராஃபியில். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஆப்ஷன். ஸோ ஜென்ரல் ஆப்ஷனில் சேம் அதே மாதிரி தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வேர்ட்பிரஸோடைய ஹெட் எப்படி இருக்கணும், கஸ்டமைஸ் ஃபைல் இருக்கணும், கலரிங் எல்லாமே இதிலேயே வந்து நம்ம சேஞ்ச் பண்ணலாம். அதாவது ஜென்ரல் ஸ்டைலுக்குன்னு தனி இருக்குது, கஸ்டம் ஃபைல்ஸ் இருக்குது. ஸோ அதில் WP ஹெட். ஸோ இது எல்லாமே டிஃபால்ட்டாக அப்படியே விட்டுருங்க. இதில் நம்ம எந்த சேஞ்சஸும் பண்ணணும் அங்கே அவசியம் கிடையாது. அது இல்லாமல் அது மாதிரி பேஜினேஷன் நம்ம ஆல்ரெடி பிளகின் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ பேஜினேஷன் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா நான் பிளாக்ல காட்டுறேன். ஸோ பிளாகில் வந்து பார்த்தீங்கன்னா இது 3 கண்டென்ட் தான் இருக்குது. 10 கண்டென்ட் 20 கண்டென்ட் போடுறப்போ நெக்ஸ்ட் பேஜ் 1, 2, 3 அப்புறம் ப்ரிவியூஸ் இந்த மாதிரி கீழே வரும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா பேஜினேஷன் பிளகின் நம்ம ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால இது கம்ப்ளீட்டாக இது அவாய்ட் பண்ணிடுங்க. ஓகேவா? ஸோ தீம் பட்டன்ஸ் 404 எரர் இது எல்லாமே நமக்கு தேவைப்படாது. இது எல்லாமே டிஃபால்ட்டாக நம்ம மேனுவலாக பண்ணணும். ஓகேவா? ஸோ இது எனக்கு அப்புறம் பிளாக் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இது பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். பிளாக் என்ட்ரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. பிளாக் என்ட்ரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஒரே பேஜில் இருக்குது. எனக்கு வந்து சைடு பாரில் எனக்கு வேணும். சைடு பார் அப்படிங்கிறது நம்ம வந்து காட்டுறேன். இப்போ சேஞ்சஸ் ஆகும் பாருங்க. ஸோ ஃபுல் பேஜ் இருக்கிறது இப்போ பாதி ஆகிடும். சைடில் மட்டும் சைடு பார் விட்ஜஸ் மாதிரி ஓப்பன் ஆகும். பார்த்தீங்களா? இது லைட்டாக லைன் வந்திருக்கா? ஸோ இது எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கோடைய விட்ஜஸ் கொடுக்கறதுக்கு, தென் அதுக்கப்புறம் கேட்டகரிஸ் கொடுக்கறதுக்கு இதெல்லாம் யூஸ் ஆகும். ஸோ அதனால் ஆல்ரெடி இருக்கிற டிஃபால்ட்லேருந்து நான் இந்த மாதிரி இதில் நான் சேஞ்ச் பண்ணுறேன். ஓகேவா? சேஞ்ச் பண்ணிவிட்டு அவ்வளோதான். மற்றபடி எதுவும் பார்க்குறதா நீங்கள் இது ரிமூவ் பண்ணுறதா, அதாவது உங்களுடைய நேமாக இருக்கட்டும், இல்லை டேட்டாக இருக்கட்டும், இல்லை ரீடிங் டைமாக இருக்கட்டும், அதில் நம்ம ஆட் பண்ணுறதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ஆட் பண்ணுறதெல்லாம் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எனக்கு வந்து இந்த 3 மட்டும் தேவை. ஸோ நீங்கள் ரீடிங் டைமும் ஓகே தான். 2 மினிட்ஸ் ரீட் டைம் அப்படிங்கிறது இருக்குது. தெரிஞ்சதுக்கப்புறம் எதாவது ஆட் பண்ணணும்னா ஆட் பண்ணிக்கலாம். ஆத்தர் வேணாம்னா ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ இதுதான் ஆத்தர், இது ரிமூவ் பண்ணிக்கலாம். சிம்பிள். கேட்டகரிஸ் வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக கேட்டகரிஸ் அது டிஃபால்ட்டாக எடுத்துக்கும். ஓகேவா? என்ன கேட்டகரி அப்படிங்கிறது எடுத்துக்கும். ஸோ நம்ம கேட்டகரிஸ் நம்ம சேஞ்ச் பண்ணுறோம், அதாவது கண்டென்ட் போடுறப்போ நான் சொல்கிறேன். ஓகே, சிம்பிள். ஸோ பப்ளிஷ். அதுக்கப்புறம் பேக் வாங்க. சிங்கிள் போஸ்ட் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. சிங்கிள் போஸ்ட் வந்து ஓப்பன் பண்ணுறப்போ எப்படி இருக்கும்? ஸோ சிங்கிள் போஸ்ட் நம்ம ஓப்பன் பண்ணுறோம் இல்லையா? ஸோ சிங்கிள் போஸ்ட்டில் வந்து தனியாக வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கும் விட்ஜஸ் அப்படிங்கிறது தேவை. ஸோ அதோட சஜஷன்ஸ் எல்லாம் கொடுக்கறதுக்காக கண்டிப்பாக தேவை. நான் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பண்ணுறப்போ அமேசானோடைய விட்ஜஸ் எல்லாம் கொடுக்கறதுக்காக இந்த கேப் நான் செலக்ட் பண்ணிக்கேன். ஸோ நீங்கள் டிஃபால்ட்டாக வச்சுனா வச்சுக்கலாம். ஃபுல் கண்டென்ட்டாகவும் நீங்கள் வச்சுக்கலாம். ஓகே. ஸோ சேம் அதே மாதிரி இங்கே வந்து எனக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறது வேணும். ஸோ ஆத்தர் வேண்டாம், கமெண்ட்ஸ் வேண்டாம், டேட் வேண்டாம். ஸோ இன்கேஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம். ஓகே. ஸோ அதை நான் அப்புறமா சேஞ்ச் பண்ணிக்கிறேன்.
ரிலேட்டட் போஸ்ட்டும் கண்டிப்பா தேவை. டைட்டிலும் வேணும். ஃபீச்சர்ட் இமேஜும் வேணும். ஸோ அவ்வளோதான். மற்றபடி எதுவும் கிடையாது. சிம்பிள். ஆத்தர் கேட்டகரிஸ் போட்டாலே போதும். அதுக்கு சிங்கிள் போஸ்ட் இது. சரியா? பிளாக் பார்த்தாச்சு. தென் அதுக்கப்புறம் ஹெட்டர். ஸோ ஹெட்டர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா மெயின் சேஞ்சஸ் இருக்கு. ஸோ ஹெட்டர்லேயே வந்து மெனு லோகோவா இருக்கட்டும், அது டாப் மெனுவா இருக்கட்டும், இப்போ நான் காட்டுறேன். ஸோ ஹெட்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இருக்கா? ஒரே நிமிஷம் நான் காட்டுறேன். ஸோ ஹெட்டர்ல வந்து ஜென்ரல். ஸோ ஜென்ரல்ல வந்து பார்த்தீங்கன்னா என்ன சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா, டாப் மெனு இருக்கு இல்லையா? ஸோ டாப் மெனு வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்சஸ் பண்ணலாம். அதாவது சென்டர்ல வைக்கலாம், இல்லை ரைட்ல வைக்கலாம், இல்லை சைஸ் ஸ்மாஷ் பண்ணலாம், ஃபுல் வித் வைக்கலாம், இல்லை பார்டர் மட்டும் வைக்கலாம். அந்த மாதிரி ஸ்டைல் தான் நம்ம வைக்கலாம். இப்போ நான் காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ லோகோக்கு பிஃபோரா வேணுமா இல்லை ஆஃப்டர் வேணுமான்னு கேட்குறாங்க. லோகோக்கு பிஃபோர் வேணும்னா லோகோ மேலே வரும், கீழே வரும், இது மெனு டாப்ல போயிடும். ஸோ அந்த மாதிரி சேஞ்சஸ் வேணுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ மெனு அங்கே போயிடுச்சு பாருங்க, டாப் மெனு. ஸோ அந்த மாதிரி சேஞ்சஸ் பண்ணோன்னா தான் பண்ணலாம். எனக்கு வந்து அந்த மாதிரி வேணா ஆஃப்டர் தி லோகோ எனக்கு போதும். ஸோ லோகோ கீழே அதுக்கப்புறம் கஸ்டமைஸாக ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லியாக வரும். ஓகேவா? அதோட கலர்ஸ் எல்லாமே நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டாப் மெனு இருக்கா, ஸ்டைல்ஸ். டாப் மெனுவில் வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரண்ட் அப்படிங்கிறத வச்சு பார்ப்போம். டிரான்ஸ்பரண்ட் நல்லா இருக்காது. ஸோ எங்கேயோ போயிடும் பாருங்க, காணாம போயிடுச்சு பாருங்க. ஸோ இந்த மாதிரி நமக்கு வேண்டாம். ஓகேவா? ஸோ அதனால ஹோம் பேஜில் காட்டுறேன், உங்களுக்கு புரியும். ஒன் செகண்ட். ஸோ ஹோம் பேஜில் காணாம போயிடுச்சு, டிரான்ஸ்பரண்டாக வச்சுருந்தேன். ஸோ அந்த மாதிரி நல்லா இருக்காது. ஸோ அதனால நான் வந்து டாப் மெனு அப்படிங்கிறது நான் சூஸ் பண்ணுறேன். ஸோ இது பார்க்குறதுக்கு நல்லா இருக்கா? அதே மாதிரி நெக்ஸ்ட் ஆப்ஷன் ஃபுல் ஸ்க்ரீன் வேணும்னா ஃபுல் ஸ்க்ரீன் வச்சுக்கலாம். ஸோ ஃபுல் ஸ்க்ரீனும் அந்த அளவுக்கு யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்காது. ஓகே. ஸோ இந்த மாதிரி மெனு மாதிரி வரும். ஸோ அதெல்லாம் எனக்கு வேண்டாம். ஸோ ஃபுல் ஸ்க்ரீன் அப்படிங்கிறது நீங்கள் ஆப்ஷன் வச்சுக்கலாம். ரைட்டு, லெஃப்ட் அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணலாம். ஓகே. சென்டர், மீடியம், வெர்டிக்கல், கஸ்டம் ஹெடர். ஸோ இதெல்லாம் வேணாம். ஸோ எனக்கு டாப் மெனுவே போதும். ஸோ இன்கேஸ் அதோட கலர் நீங்கள் சேஞ்ச் பண்ணாலும் கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம், சைஸ் சேஞ்ச் பண்ணாலும் சைஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது டிஃபால்ட்டாக எனக்கு நல்லா இருக்கு. ஸோ அதனால இதுவே நான் வச்சுக்கேன். சிம்பிள். சரியா? ஸோ அதுக்கப்புறம் ஹெட்டர் மீடியா. ஸோ ஹெட்டர் மீடியாவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏதாவது வீடியோ ஆட் பண்ணலாம், இல்லை இமேஜஸ் எதாவது ஆட் பண்ணாலும் பண்ணிக்கலாம். அது அந்த அளவுக்கு ஹெட்டரில் ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்க வேண்டாம். ஹெட்டரில் ரொம்ப சிம்பிளாக இருந்தாலே போதும். என்ன நீடு, என்ன தேவை இருக்கோ, என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது தெரிஞ்சாலே போதும். ஸோ இன்ஃபோவாக இருக்கட்டும், இல்லை கான்டாக்டர்ஸ் ஒரே ஒரு கேட்டகரி மட்டும் ஆட் பண்ணுங்க. சிம்பிள். லோகோ இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா மெயின். ஸோ இந்த லோகோ வந்து பார்த்தீங்கன்னா கேன்வா அப்படிங்கிற ஒரு விஷயத்துல நான் எடிட் பண்ண போகிறேன். இன்னும் எடிட் பண்ணல. ஸோ லோகோ அப்படிங்கிறது கேன்வா பண்ணலாம், இல்லை ஃப்ரீ டூல் ஏதாவது இருக்கு, உங்களுக்கு யாராச்சும் லோகோ டிசைனர் இருக்காங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் பண்ணலாம். ஸோ அந்த லோகோ டவுன்லோட் பண்ணதை எப்படி ஆட் பண்ண கேட்டீங்கன்னா, செலக்ட் லோகோ. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம செலக்ட் ஃபைல் கொடுத்து நம்ம எந்த டவுன்லோட் பண்ணமோ அதில் போயிட்டு ஃபைலில் போயிட்டு ஆட் பண்ணிடலாம். ரொம்ப சிம்பிள். அது அப்லோட் ஆப்ஷன் உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஸோ அவ்வளோதான். ஸோ அதோட கலர், ஸோ அதோட பேக்ரவுண்ட் கலராக இருக்கட்டும், இல்லை நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்ஓ ஒரு கலராக இருக்கட்டும், அதில் நீங்கள் சேஞ்ச் பண்ணதை பண்ணலாம். ஓகே. ஸோ செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக் டிஃபால்ட்டாக இங்கேயே வந்து நம்ம டவுன்லோட் பண்ண லோகோ அப்படியே வந்துடும். ஓகேவா? சிம்பிள். ஸோ அதுக்கு ஒரு மெனு. ஓகே. ஸோ மெனுவில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராப் டவுன் மெனு வேணுமா, இல்லை செகண்ட் லெவல் ட்ராப் டவுன் வேணுமா, இல்லை அந்த மாதிரி ஆப்ஷன்ஸும் இருக்குது. ஸோ இதெல்லாம் எதுவுமே பண்ணாதீங்க. ரொம்ப டிஃபால்ட்டான விஷயம். சேம் அதே மாதிரி கலர் ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் எதுவுமே பண்ணாதீங்க. உங்களுக்கு பிராண்டிங்கோடைய கலர் மட்டும் சேஞ்ச் பண்ணுங்க. சரியா? ஸோ உங்களுடைய பிராண்டுக்கு எந்த கலர் இருக்கோ அந்த மாதிரி. இப்போ இந்த ஹோமில் நான் கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா ஒரு நார்மலாக ஸ்கை ப்ளூ கலர் வருதா, பிளாக் கலர் இருந்து ஸ்கை ப்ளூ வருதா? ஸோ தான் என்னோட பிராண்டிங் கலர். உங்களுக்கு தகுந்த மாதிரி ஆரஞ்சு வேணுமா ஆரஞ்சு, பிளாக் வேணுமா பிளாக், ரெட் வேணுமா ரெட், உங்களுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கலாம். சிம்பிள். சரியா? ஸோ அவ்வளோதான். இதில் எதுவுமே பண்ணாதீங்க, அப்படியே விட்டுருங்க. தெரியும். சோஷியல் மெனு. சோஷியல் மெனு நம்ம தனியாக ஆட் பண்ணுறதா இருந்தால் தனியாக ஆட் பண்ணால் மெனு மெயினில். ஓகேவா? ஸோ அது மெயின் சேம் அதே மாதிரி ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டெலிகிராம் வேணால், ட்விட்டரு, அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்குது. சரியா? ஸோ இதுலேயே அவங்க கொடுத்துருக்காங்க. நம்ம லிங்க் கொடுத்தா மட்டும் போதும். ஓகேவா? எங்களோட லிங்க் கொடுத்தா போதும், ஆட்டோமேட்டிக் பப்ளிஷ் அப்படிங்கிறது கொடுத்துருங்க. சிம்பிளாக வந்துடும். மொபைல் மெனு இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். மொபைல் ஃப்ரெண்ட்லியா மெனு அப்படிங்கிறது கண்டிப்பாக தேவை. ஸோ மொபைல் ஃப்ரெண்ட்லி அப்படிங்கிறது மஸ்ட் இல்லையா? ஆக்ஷன்ஸ்க்கு. ஸோ மொபைல் மெயிலுக்கு நான் சேஞ்ச் பண்ணுறேன் பாருங்க. ஸோ இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா லோகோவும் சேம் அதே மாதிரி அதுக்குன்னு தனி கஸ்டமைஸ் லோகோ இருக்கு. பட் அது வேண்டாம். நம்ம ஒன்ஸ் அதை அப்லோட் பண்ணினா ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராப் டவுன் மெனு அப்படின்னு ஒன்று இருக்கு. ஸோ ட்ராப் டவுன் மெனு அப்படின்னா ஃபுல் ஸ்க்ரீன் மெனு வேணுமா, இல்லை ட்ராப் டவுன் மெனு வேணுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபுல் ஸ்க்ரீன் வச்சுன்னா அப்படின்னா இப்போ பாருங்க, இப்போ மெனு யாராச்சும் கிளிக் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபுல் ஸ்க்ரீன் வரும்.
இப்போ இந்த மாதிரி ஃபுல் ஸ்க்ரீன் வருதா, இதெல்லாம் நமக்கு தேவைப்படாது. ஸோ அதனால எனக்கு வந்து ஃபுல் ஸ்க்ரீன் வேணா ட்ராப் டவுன் மெனுவே போதும். ட்ராப் டவுன் மெனு அப்படின்னா இப்போ பாருங்க, சிம்பிளா வருதா ட்ராப் டவுன், இதில் கிளிக் பண்ண ட்ராப் டவுன் வருதா, அதுக்குன்னு தனி பேஜஸ்லாம் வரல. சரியா? ஸோ சிம்பிள் இது ஒன்று. தென் அதுக்கப்புறம் அதோட சேம் அதே மாதிரி ஏதோ சைஸஸ் மாற்றலாம், கலர் மாற்றலாம், லிங்க் கலர் மாற்றலாம், எல்லாமே இதிலே மெனுலேயே நம்ம மாற்றலாம். சரியா? ஸோ அது எல்லாமே டிஃபால்ட்டாக அப்படியே இருக்கு. இன் கேஸ் உங்களுக்கு கலர் மாற்றணும் இல்லை ஃபாண்ட் மாற்றணும், நீங்கள் தாராளமாக மாற்றணும். சரியா? ஸோ அவ்வளோதான், ஹெட்டர்ல முடிஞ்சிச்சு. டாப் பார் இது வந்து பார்த்தீங்கன்னா டாப் பார் அப்படிங்கிறது நான் காட்டுறேன். ஸோ டாப் பார் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த மேலே எதுவுமே இல்லையா, டாப் பார் அதாவது லோகோக்கு மேலே எதுவுமே இல்லையா. ஸோ எனேபிள் டாப் பார் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ அதுக்குன்னு தனி வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட்டோ இல்லை சம்வாட் ஏதோ ஒரு நம்ம ஆட் பண்ணலாம். அதெல்லாம் வேணாம். ரொம்ப சிம்பிளாக ஸ்டார்ட் பண்ணுறப்ப நம்ம வெப்சைட் லோகோலேருந்து ஸ்டார்ட் பண்ண தான் ஈஸியாக இருக்கும் அண்ட் ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும், பார்க்கறதுக்கும் நல்லா இருக்கும். சரியா? ஸோ அதனால் எனக்கு அது வேண்டாம். ஸோ எனேபிள் நான் பண்ணிடுறேன், டிசேபிள் நான் பண்ணிடுறேன். ஓகே. ஸோ அவ்வளோதான், ஜென்ரலில் எதுவும் இல்லை. தென் அதுக்கப்புறம் ஃபுட்டர் விட்ஜஸ். ஸோ ஃபுட்டர் விட்ஜஸோட கலரும் நம்ம சேஞ்ச் பண்ணலாம். இந்த பிளாக் கலர் இருக்கா பேக்ரவுண்டில், பிளாக் கலராக இருக்குது, ஒயிட் கலராக வேணும், ரெட் கலராக வேணும்னா உங்களுக்கு தகுந்த மாதிரி சேம் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஃபுட்டர் பாட்டம். ஸோ ஃபுட்டர் பாட்டம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதுதான் ஃபுட்டர் பாட்டம். ஓகேவா? ஸோ இந்த ஃபுட்டர் பாட்டம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு தனியாக வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கர் டெக்ஸ்ட்னு சொல்லுவாங்க. இது பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கர் டெக்ஸ்ட். சரியா? ஸோ இந்த ஆங்கர் டெக்ஸ்ட் நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே நான் தரேன் உங்களுக்கு. ஸோ இந்த ஆங்கர் டெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன மாற்றணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது இந்த ஃபுட்டர் பாட்டம்ல வந்து காப்பி ரைட் இருக்கா, காப்பி ரைட்டு தனியாக இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் இருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேஸ்ட் பண்ணணும். பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இது என்னோட வெப்சைட். ஓகேவா? உங்களுடைய வெப்சைட் அப்படியே சேஞ்ச் பண்ணுங்க. உங்களுடைய வெப்சைட் என்னவோ டொமைன் நேம் .com.in உங்களுடைய நேம் அப்படியே கரெக்டாக பார்த்து கரெக்டாக எக்ஸாக்டாக பண்ணுங்க. தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரேட்டர் தென் இருக்கா, அதாவது ரைட் ஆரோக்கு அப்புறம் என்னோட டொமைன் அதாவது வெப்சைட் நேம் இருக்கு, டொமைன் நேம், இது வெப்சைட் நேம். இன்சோர்ஸ் மார்ட் அதாவது இன்சோர்ஸ் மார்ட் இருக்கா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வெறும் இன்சோர்ஸ் மட்டும் மாறும் பாருங்க. இன்சோர்ஸ் மாறிடுச்சா? இப்போ நான் கேமிங் போடுறேன், கேமிங் வந்துச்சு. சிம்பிள். ஸோ அதே மாதிரி உங்களுடைய வெப்சைட் நேம் என்னவோ அது வரணும். உங்களுடைய நேம் சதீஷோ இல்லை சுரேஷோ அந்த மாதிரி நேம் வரக்கூடாது. சரியா? ஸோ வெப்சைட் நேம் வருது நல்லது, அதை தான் நான் ரெக்கமெண்ட் பண்ணேன். உங்க நேம் போடலாம், பட் அதை தாண்டி வெப்சைட் நேம் இருக்கிறது நல்லதுன்னு நான் சொல்றேன். சிம்பிள். ஸோ அதோட கலர். ஓகே. ஸோ இது மஸ்ட். இது நான் டிஸ்கிரிப்ஷனில் நான் தரேன். இந்த லிங்க் அப்படியே நான் ஆங்கர் டெக்ஸ்ட்னு சொல்லுவாங்க, இந்த ஆங்கர் டெக்ஸ்ட் அப்படியே நான் கீழே தரேன். ஸோ அப்படியே நீங்க காப்பி பேஸ்ட் பண்ணி இந்த நேம் டொமைன் நேம் மட்டும் சேஞ்ச் பண்ணா போதும். சிம்பிள். ஸோ இது மஸ்ட். சரி, அதை விட்டுறாதீங்க. ஸோ சைடு பார். இப்போ சைடு பார் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய காமிச்ச இல்லையா பிளாக்ல, ஒன் செகண்ட். ஸோ பிளாக்ல சைடு பார் இதுதான். ஓகே. ஸோ அந்த சைடு பாரை வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம இதுலேயே வந்து சேஞ்ச் பண்ணலாம். ஓகே. ஸோ சைடு பாராக இருக்கட்டும், இல்லை சைடு பாரோடைய சைஸஸாக இருக்கட்டும், பேடிங்ஸாக இருக்கட்டும், அதோட கலராக இருக்கட்டும், அது எதுவுமே இங்கே வந்து நம்ம சேஞ்ச் பண்ணலாம். அதெல்லாம் எதுவுமே சேஞ்ச் பண்ணாதீங்க, டிஃபால்ட்டாகவே இருக்கட்டும். ஒயிட் கலரோ இல்லை பிளாக் கலரோ ஏதோ டிஃபால்ட்டாகவே இருக்கட்டும். இன்கேஸ் மாற்றணும், உங்களுக்கு ஒரு வெப்சைட்டுக்கு தீமுக்கு தகுந்த மாதிரி சூட் ஆகலை அப்படின்னா நீங்கள் உங்களுடைய சைஸ்க்கு தகுந்த மாதிரி கலருக்கு தகுந்த மாதிரி மாற்றுங்க. சரியா? ரொம்ப சிம்பிள். ஸோ யோஸ்ட் பிரெட் கிராம்ஸ் அதெல்லாம் நமக்கு தேவைப்படாது. ஆல்ரெடி யோஸ்ட் எஸ்இஓ நம்ம டிஃபால்ட்டாக நம்ம பண்ணணும். ஸோ அதெல்லாம் விட்டுருங்க. சரியா? ரொம்ப சிம்பிள். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது இவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஸ்டமைஸாக ரொம்ப சிம்பிளாக எல்லாமே ட்ராக் அண்ட் ட்ராப் ரொம்ப ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா ஆடு ரிமூவ் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாக பண்ணிடுது. வெப்சைட் டிசைன் அப்படிங்கிறது ரொம்ப காம்ப்ளிகேட்டட்லாம் கிடையாது. கற்றுக்கிற வரைக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஒன் பை ஒன்னாக நீங்கள் வெப்சைட் கிரியேட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாகிடும். சரியா? ஸோ அதுக்கப்புறம் வெப்சைட் டிசைனோடைய பேஜஸ்லாம் இருக்குது, அது நெக்ஸ்ட் வீடியோஸ் நம்ம பார்ப்போம். ஏன்னா ஆல்ரெடி ரொம்ப இந்த வீடியோ ரொம்ப லென்த்தியாக போயிட்டு இருக்கு. ஸோ அதனால் நெக்ஸ்ட் வீடியோஸ் அது பார்ட் 2 வரும். ஸோ அந்த பார்ட் 2 கம்ப்ளீட்டாக பாருங்க. அந்த பார்ட் 2 என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் இருக்குல்ல, ஹோம் பேஜ் டிசைன் சொல்லுவாங்க, அந்த ஹோம் பேஜ் டிசைன் எப்படி கஸ்டமைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது நம்ம பார்ப்போம். இதை விட நீங்க கிரியேட்டிவாகவும் பண்ணலாம். அதை நான் காட்டுறேன் உங்களுக்கு டிஃபால்ட்டா. சரியா? நெக்ஸ்ட் வீடியோஸ் நம்ம பார்ப்போம். தேங்க்யூ.